ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒர்க் நேரம் இருக்குது, வாங்க பாய் பார்க்கலாம். ஜாம் பாய், நல்லா இருக்கீங்களா? நான் எவ்வளோ நேரமாக கொதி விட்டுருக்கீங்க மசாலாவை? இன்னும் ஒரு காலை கொதி விட்டுருங்களா? மினிமம் ஒரு ½ hour மசாலா கொதி பண்ணணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓ ஃப்ரெண்ட்ஸ், மசாலாவை எப்பவுமே ஒரு அரை மணி நேரம் நம்ம மசாலா நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்லிம்மாக பாருங்கள், இதுதான் இந்த 4 கட்டை போட்டு ஒரு ½ hour 4 கட்டை போடணும். இந்த ஸ்லிம்மாக நம்ம எவ்வளோ மசாலாவை கொதிக்க விட்றோமோ அப்போ தான் டேஸ்ட் பிரியாணி, சரிங்களா? மற்றபடி எதுவுமே நீங்கள் எவ்வளோ கட்டை சீரம் போட்டு எரிய வச்சு கறி போடாலும் அந்த பச்சை வாசனை வரும். மசாலா பிரியாணி பொறுத்த வரையும் ரிலாக்ஸாக காமாக பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவை எப்போவுமே கொதிக்க விடுங்க, அது நல்லா கொச்சாமல் கறியை போடுங்க, அது நல்லா வேக விடுங்க, பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வேறு டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.